நடிகர் விஜயின் அரசியல் எழுச்சி பிரமாதமாக இருக்கிறது என்றும், அவர் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம் எனவும் நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பேரிடர் காலத்தின் போது புதுச்சேரியில் நடைபெற்ற சினிமா படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குறைத்தார். அதன்படி சினிமா படப்பிடிப்பிற்கு 28,000 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாயாகவும், சின்னத்திரை படப்பிடிப்பிற்கு 18,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டது. இதற்காக அவரை நடிகர் பார்த்திபன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் விஜயின் அரசியல் எழுச்சி பிரமாதமாக இருப்பதாக கூறினார். இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நான் பாக்குறேங்க. இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போதும் அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தா கூட அவருடைய எழுச்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாரு அவரு. அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருந்தது. அங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியல்ல. அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னா இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பாரு. யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு தனிப்பட்ட முறையில திமுக மேல வெறுப்புன்றதை மீறி ஆளுங்கட்சி எதிர்த்தாதான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும். அதனால அது சரியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா உருவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? தவிர்க்க முடியாத சக்தியா ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம். அவரோட எப்படி அது தெரியும் இல்லைங்க. எனக்கு அரசியல்ல பயங்கர ஈடுபாடு இருக்கு. அந்த அரசியல் ஒரு தனிப்பட்ட அரசியலா தான் இருக்கணும். யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். ஆனால் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேன் தவிர, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல். இல்ல இப்பதான் அவர் வராருல, நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம். என்ன பண்ணுங்க, என்னுடைய எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும். புதிய பாதையில இருந்து தொடங்கி எல்லா படத்துலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் அந்த படத்துல. அதுவும் வறுமையில இருக்கிறவங்களுடைய, ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களுடைய, அவங்களுடைய குரலுக்காக தான் நான் நிறைய குரல் கொடுத்துருப்பேன். மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர், அவர் கூட சொன்னாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆரும் உங்க படமும் வேற வேற இல்லை, அவருடைய பாணி வேற, உங்களுடைய பாணி வேற. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு மனிதனை பத்தின கதையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்கு, ஆனா இப்ப இல்லை. அது அவருடைய கருத்து. எனக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க. பெண்கள் இந்தியோட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்களை நம்மளா எப்பவுமே பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்க வீக் ஆக்குறோமோன்னு தோணுது. பெண்கள் அவ்வளவு வீக்கானவங்க கிடையாது. மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு செய்தி ஒன்று இருக்கு. மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்கா இருப்பான் அவன். ஆனா பெண்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை, அவங்களே பாதுகாத்துக்குவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அதான் சொல்றேங்க, அது எல்லாமே எனக்கு தெரியல. ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், அப்புறம் அது மாறிடுது. உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.